என்னை நல்லா பாத்துக்கிட்டா போதும். எனக்கு 10,000 சேலரி சம்பாரிச்சாலுமே போதும். அந்த 10,000 எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப நான் ஒரு 10,000 earn பண்ணுவேன்ல. சோ ஒரு நம்ம 3,000 4,000 வீட்டு ரெண்ட் எடுக்கிறோம். சோ சமைக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளவு ஆகுது, ஃபேமிலிக்கு இவ்வளவு, ஒரு சேவிங்ஸ் இவ்வளவுன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணிக்கிட்டு போக போக நம்மளும் இம்ப்ரூவ் ஆக தானே போறோம். 10 லட்சம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட லைஃப் வந்து பார்க்கும்போது நான் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்றாங்க. நான் 10,000 இருக்கவங்களை கல்யாணம் பண்ணாலும் என் லைஃப் வந்து அந்த இடத்துல ஜாலியா இருக்கும். நான் நினைச்சது கிடைக்கும், எல்லாமே இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற பொண்ணோட எதிர்பார்ப்பு வந்து பார்த்தனா இத்தனை லட்சம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும்ன்றாங்களா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது 29th. நான் வந்து அப்படி எதுவும் எதிர்பார்க்கவே இல்ல. சோ ஆக்சுவலா எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. சோ அதனால நாங்களும் அப்படி எதிர்பார்க்கல. ஆனா இப்போ நாங்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம். ஆனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணோம். ஸ்டார்டிங் 2 பேருமே 8,000ல இருந்து தான் சேலரியில ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்ப 2 பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 10,000 8,000 இருந்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கே நீ 50,000 சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சா இது பண்ண இல்ல